ஏமா கிடக்கணும். ஓ எங்கேயும் போல வணக்கம் ஏமா. நீங்கடா பையா? ஓ தம்பி முக்கியமான வேலை வந்துக்கிறேன். ஓ முக்கியமான வேலை இருக்கிறேம்மா. முக்கியமான வேலைன்னா என்ன பண்ண பேசக்கூடாது. வாங்க வேண்டிய பசங்களா? ஓ நாங்க தம்பி பெரிய சின்னவனா பெரியவனா? மலையாள மாவாட்டினேன். ஓ மலையாள மாவாட்டினேன். நேரம் என்ன பண்ணிதா? மாவாட்டினேன். யார் தள்ளி விடுறது யார் ஆட்டுறது? எங்கன்னு கேட்டா எங்க உங்க தங்கச்சி இது சுபத்ரா. ஆமா அது வீட்டுதான் மாவாட்டினேன். என் தங்கச்சி கூட போய் நீ மாவாட்டுறது அப்படி உரிச்சு வச்சிருவா அவன். வேற யாருன்னா சொல்லு. கிளம்பி கிடையாது பாரு வரியில ஒரு பயம் வாங்கி ஞாபகம் ஒண்ணு கூட பண்ண மாட்டேன். சும்மா வரல ஒரே தட்டு ரொயின்னு கொடுக்குறேன். மெய்யா நினைப்புதான். ஆமா உசாரா கட்ட மாட்டோம். சரியப்பா வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். சிறந்தாண்ட வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? எந்த குறைபாடு இல்லையா? மாவாட்டு சாப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு. மாவாட்டுற வயல்ல நீ வாய்ச்சாரா நீ? வாய்ச்சாரா நீ? அப்புறம் கொஞ்சம் வாடா பண்ணுவா. இத வாஜா இருந்தாக்கா அடிமை செய்யலையா? ஏன்டா உன் ஜென்மத்துக்கு தலை நச்சு போச்சு. மருமக சம்பாரிச்சுட்ட பேரம் எடுத்து சம்பாரிச்சுட்ட காட்டுல தலை நச்சு போச்சா? தலை நச்சு போச்சு அப்படிதான் நினைக்கிறேன் நீ. ஏன் அப்படிதான் நச்சுக்காத. மேல இருக்க தலை நச்சுக்கா கீழே வயசுக்கு என்ன தலை நச்சா கீழே போறீங்களா? அதெல்லாம் கீழே தலை இருக்குண்டா. அதுதான் காட்டுல கூத்தியாளுக்கு 2 மாட்டு ஓடி குடுத்துருவாங்க. அப்ப கொஞ்சம் ஆளு நல்லங்காரன் கூத்தியாளுக்கு மாடு ஓடி கொடுத்தா பாத்துக்கப்ப நீ அவனுக்கு மேல ஆளு நீ. தெரியாதரமா இது மாதிரி நம்ம ஆட்டோட போறோமா இது மாதிரி செய்யறமே அவன் தெரியாத பண்ணிட்டான். அதான் பாத்துருந்தேன். பெரிய பஞ்சத்து ஆட்டுக்காரன் போயிட்டு அந்த மாதிரி ஆளு. சரி எந்த குறையும் கிடையாது. தூள் எதுனா குறையா? சாப்பாடு பச்சை மீன் தான். பார்த்து 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 செய்யறாங்க. வேணுமா? அப்போ அருமையான கொங்கனாமூர் நகரம் நமக்கு ஒரு தாய் திருநாடு. மறக்க முடியாத ஒரு ஊர் அப்படி சொன்னா இந்த கொங்கனாமூர். கொங்கனாமூர் நகரம் இது ஒரு கல்வி சிறந்த தாய்நாடு. தாய்நாடு அப்படி சொன்னா கல்வி சிறந்த தாய்நாடு. ஏன் அப்படி சொன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க 4 பேர் நாடகம் பார்த்தாலும் சரி தான். ஒருத்தர் சொன்னாரு அங்கேயும் நாடகம் இங்கேயும் நாடகம் இல்லை அங்க போடுவாங்க. அங்க என்னத்துக்கு 4 பேர் பார்த்தாலும் சரிதான் 4000 பேர் பார்த்தாலும் சரிதான். ஆற்ற சபை 101 பேர் 1001 ஒரு அந்த பால் துணி ஊத்துற போதும். புடிச்சு போதுல. ஆமா அதான் ஒரு நாள் போய் சொன்னா போதும். நம்ம வச்சகங்கள் எல்லாம் நாங்கப்பா அப்படி சொன்னா போதும் இல்ல உலகமே பாரு. ஆமா சும்மா காமெடி பாக்குறவங்க பாக்குறது கிடையாது. நாடகத்தை ரசனையோடு ஞானத்தோடு பார்த்து நல்ல வார்த்தையை கேட்டு நல்லா ஆடினாங்கப்பா. அது நமக்கு போதும். மத்தவங்க எல்லாம் சொல்றதுல கேட்கப்படாது. அதனால இன்னைக்கு நாடகம் 13 சொல்லி விராட பருவம் சொல்லி மின்னல் ஒலி சேர்க்கும். அருமையான ஒரு நாடகம். இந்த மகாபாரதத்துல இப்பேற்பட்ட நாடகம் கேட்கறாங்க சொன்னா இது ஒரு கல்வி சிறந்த தாய்நாடு. கல்வி சிறந்த தாய்நாடு. கற்றோரே கற்றோரை காமருவார். அது அருமையா சொன்னார் புலவர். எப்படி கல்வி சிறந்த தாய்நாடம்மா சொந்த கணவன் திரு புகழ் பாடம்மா சொல்லறியாமலே விடம்மா மனச்சோரமும் போக கூடாதம்மா. கற்றோரே கற்றோரை காமருவார். மகாபாரதம் ராமாயணம் இதிகாசம் கந்த புராணம் சிவபுராணம் சிலப்பதிகாரம் ராமாயணம் படிச்சவங்க தான் இந்த மாதிரி நாடகத்தை கேட்பாங்க. உட்காந்து பாப்பாங்க. மத்தவங்க சிரிக்கிறதுக்கு என்ன காமெடி பண்ணுவாங்க இல்ல பொண்ணு சந்திச்சுக்கிட்டு ஆட்டி போடுமா அதெல்லாம் பார்க்கல. அப்போ தெருக்கூத்தாடி என்ன சொல்றாங்க என்ன நல்ல வார்த்தையை கேட்கிறாங்க. மகாபாரதத்துல என்ன சொல்றாங்க பாரதத்துல கேட்டாங்க. அதுதான் கல்வி சிறந்த தாய் நாடம்மா சொந்த கணவன் திரு புகழ் பாடம்மா சொல்லறியாமலே விடம்மா மனச்சோரமும் போக கூடாமான்னு பேர்னாங்க. 2வது ஏன்னு சொன்னா இந்த பூமாதேவி ஒரு பெண் ஆகாயம் ஒரு பெண். எதுக்கு நாடகம் ஆட வந்த அம்மாவுக்கு
மகாமுத்து மாரியம்மன். ஆமா. அவளும் ஒரு பெண். பெண்ணுதான். காசுக்காக நாடகம் வந்தாலும் அம்மனுக்காக நாடகம் வந்தாலும் அப்போ உலகத்தில் பெண் தெய்வம் அதிகம் உண்டு. கண்டிப்பா. சரணமான உள்ளம் படைத்தவர் பெண்கள். அதுதான் அந்த பெண் நினைச்சா என்ன ஒண்ணு செய்யலாம். கண்டிப்பா. எப்படி அவதும் மழிவதும் பெண்ணாலே அதை சொன்னேன் என்று கர்வம் கொள்ளாதே இந்த நாடவர் முன்னிலை நில்லாதே எந்த செய்யக்கும் ஆளாகி நில்லாதே நில்லாதே ஒரு பொண்ணு நினைச்சா இந்த உலகத்தை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும். கண்டிப்பா. ஒரு குடும்பத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஆனா அந்த குடும்பத்தை ஈடாற்றக்கூடியவள் ஒரு பெண் நினைச்சாதான் அந்த குடும்பத்தை ஈடாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் வீணா போயிடும். பெண்களால தான் என்ன சொல்ற? ஆமா. ஏன்னா கொண்டு கொடுத்தாங்க வச்சு 1 2 ஆகுவாங்க. ஆமா. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. ஒன்னாவது குடுப்பானா இதுக்கு காலி பண்ணி ஆதாரம் சுத்தி வச்சிடலாமா அப்படிங்கிறாங்க சில பேர். ஒரு நாளைக்கு ஒரு 6 எங்க அக்கா எப்படி எங்க அக்கா எப்படி அதுல இங்க சுத்தி அங்கதான் போகுது. அப்படி இல்ல மண்டே தோர்த்துறே அம்மா அவனா என் வீட்டுல இருக்கிறது கூட உன் வீட்டு தான் உனக்கு போகுது. ஐயோ ஓய்யோ அதான் மெதூர் கட்டேன். ஆமா. அப்படி பெண்கள் எதனால சாதிக்கிறாங்க? எதுக்காக? ஏன் பெண்களுக்கு தெய்வம் பணிந்து வருது அப்படி சொன்னா அவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குது. என்ன? கற்பு என்பதொரு கண்ணாடி ஒன்று புறவாது அம்மாடி இதை உற்று யோசித்து பருமாடி கற்பு இருக்குதே. பெண்கள் கிட்ட கற்பு 1000 பேர்கிட்ட போய் வந்தாலும் ஒரு ஆம்பளை தான் சொல்லுவாங்க. ஆமா ஐயா. ஆனா பெண்கள் இருக்கிறாங்களே கற்புடைய பெண்ணுன்னு சொன்னா அவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அது எத்தனை கோடி கொடுத்தாலும் காசு கொடுத்து வாங்க முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட கற்பனுடைய பெருமையினால் பெண்கள் எதையும் சாதிப்பாங்க. எதையும் சாதிப்பாங்க. அப்படியா? ஆமா. அப்படின்னு சாதிக்கிறாங்க. ஓ என்ன சாதிக்கிறாங்க? என்ன சாதிச்சாங்க? என்ன சாதிச்சாங்க கேக்குறேன். என்ன சாதிச்சாங்க? எப்பா ராவணன் சொற்பானங்கை தன்னாலே இலங்கை மண்ணோடு அழிந்தது பெண்ணாலே அந்த சொற்புத்தி சோமுகி தன்னாலே சூராகி போனானே சூரன் கை வேளாலே. அப்படி ராவண சூர்பனங்கை தன்னாலே இலங்கை மண்ணோடு அழிந்தது பெண்ணாலே. இலங்கை அழிந்து போது பெண்ணாலே. ராவண சூர்பனங்கை இருக்காளே அவருடைய வார்த்தையை கேட்டு சீதாபுரத்தை சிறை வைத்தான். ராவணன் சூர்பனங்கை வார்த்தை கேட்டதால் இலங்கை தீப்பற்றி எரிந்து மண்ணோடு மண்ணானது. ஆமா. சூரபத்மன் தாருகன் சிங்கமுகன் வானுகோபன் என்று சொல்லக்கூடியவன் அந்த அசோமுகி இருக்கிறாளே அவருடைய வார்த்தையினால் இந்திராணி போய் சேரலான்னு பார்த்தாங்க. அந்த இந்திராணி அம்மனால் முருகன் கை வேளால் சூறாகி போனாங்க. ஆமா. இன்னும் என்ன பண்ணாங்க பெண்கள்? இன்னும் என்ன பண்ணிக்கிறாங்க? இறந்தவன் தன்னை மீட்டால் பெண்ணம்மா இரவு விடியாமல் செய்ததும் பெண்ணம்மா இது கற்றுக்காதாரம் என்னம்மா இது ராஜாதாரம் தமிழ் வந்தம்மா சரியப்பா. இந்த ஊரை பார்த்த உடனே இந்த ஊர்ல அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல மறக்க முடியாத அவங்க தெய்வம் மாதிரி. கொரோனா டைம்ல எங்க வாத்தியார் உயிருக்கு போராடின்னு இருந்தாரு. அப்ப அந்த அம்மா தான் வந்து அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு நர்சம்மா இந்த ஊர்ல இருக்காங்க. அப்ப நான் பொங்கனாமூர்தான் சொல்லி அப்படியே உயிருக்கு போராடிக்கிறாரு.
அப்பேற்பட்ட எங்க வாத்தியாருக்கு நல்ல முறையில சிகிச்சை செய்து இப்ப நல்ல வீட்டுல நல்ல சௌகரியமா இருக்கிறாங்க சொன்னா அந்த அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. எங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் போனா எங்களுக்கும் எந்த குறையும் வைக்கலாம். என்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கும்போது கூட அங்க போன உடனே அங்க அதிகமா நிக்க வைக்கிறது கிடையாது. ஆமா, உடனே இட்டு போய் செக்கப் கூட்டு போய் ஸ்கேன் பண்ணி நல்லா போயிட்டு வாங்க. எனக்கு கர்ப்பமா இருக்காங்க இல்லையா? அதே போல கல்வி சிறந்த அதை கற்றவங்க தான் இல்லையா, படிச்சவங்க மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த பாட்டை பாட வந்தேன். சரியப்பா, அப்படி இருந்தாலும் அது போனால் போகட்டும். அப்பேற்பட்ட கல்வி சிறந்த தாய்நாடு இந்த கொங்கனாமூர் நகரத்திலே மகாமாரி அம்மனுக்கு குருவாத்தி அபிஷேக ஆதாரம் செய்து 2வது இரவாக மின்னல் ஒளி சருக்கம் அர்ஜுனன் குறையாடம் நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் அறிந்த கணவன்களுக்கும் உங்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் திருவாரூருக்கும் இன்னும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் நாடக கம்பெனி நண்பர் ஆசிரியர் அனைவருக்கும் அடியன் சிறந்த தாழ்ந்த வணக்கம். என்னோட வணக்கம் சொல்லியம்மா. என்னுடைய விளக்கம் புரிந்ததா? ஆமா, நாகக்கன்னிகை 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 அப்படி சொன்னா எப்ப எங்க நாடு இருக்குது அதான் நாக உலகம். நாகலோகத்தை ஆட்சி செய்து வரும்படியான எங்க அப்பா இருக்கிறாரு நாகராஜனுக்கும் எங்க அம்மா இருக்கிறாங்களே அவங்கதான் நாகராணி. ஆமா, அப்பேற்பட்ட அம்மையாருக்கும் கர்ப்ப சுதையாய் பிறந்த என் பெயரோ நாகக்கன்னிகை. இன்னொரு இயற்பெயர் உண்டு. ஒரு ஒத்திப்பா, நீ உன் பேர் வந்து சில்லமுப்பத்து ரவி நாடகாசிரியர் சொன்னா உலகம் போல தெரியும், மலை முதல் கடல் வரை. ஆனா உனக்கு ஒரு புனை பேர் இருக்கு, தொப்பலாம். பிறந்த உடனே தோப்புல பேசி. ஆமா, ஆனா தொப்பலான்னு ஒரு புனை பெயர். அதே போல எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, யுலூபி என்று சொல்லும்படியான நாகக்கன்னிகை யுலூபி அப்படி என்று 2 பட்ட பெயர். அப்படி இருந்தாலும் நான் பிறந்தேனே நாகலோகத்தில். எங்க நாடு அல்லும் பகல் 60 வினாடிகை நேரமும் எந்த நேரமும் ஜகஜோதே வெளிச்சமாவே இருக்கும். இருள் என்பதே இருக்காது. ஏன் சொல்லுது? பாம்பு கக்குமே என்னது? அது மாணிக்க கற்கள். அந்த மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட எங்க நாக உலகம் 24 மணி நேரமா ஜகஜோதே வெளிச்சமாவே இருக்கும். ஆமா, அப்படி இருந்தாலும் நான் அறுவை தெருவை மங்கை மணந்து என்று சொல்லும்படியான 4ஆம் பருவம் அடைந்து நான் எங்க அப்பா எங்க அம்மாவோட வீடு எங்க அரண்மனை இருக்கும் பொழுது எங்க நாட்டிலே நாக உலகத்தில் நாரைய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் குளம் இருக்குது. அந்த குளத்தில் குளிக்கிறதுக்காக போனேன். நான் நம்ம குடிச்சிட்டு இருந்த பாரு. அந்த நாரைய தீர்த்தத்தில் யாரோ சன்னியாசி சாமியாரு சன்னியாசி அவன் வந்து குளிக்க வந்தான்பா. சரி, நம்ம ஒரு புறமா பெண்களை ஓரமா குடிச்சிட்டு இருந்தேன். நாங்க பாம்பு நாக உலகம், நான் ஓரமா குடிச்சிட்டு இருந்தேன். அந்த சன்னியாசி சாமியார் வந்து அந்த நாரைய தீர்த்தத்துல தலைமுழுனாம் பாரு. தண்ணியில உள்ள பார்த்த உடனே ஐயோ அம்மா நாரைய தீர்த்தத்தில் குளிக்கும் போது தலை முழுனா இருப்பாரு. தண்ணி உள்ள நாயிருந்தம் பாரு. அந்த சாமியாரை பார்த்த உடனே
ஐயோ 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 32 லட்சம் பொருந்திய வேங்க மரமாட்ட கை வாழை மரமாட்ட காலு சும்மா ஆளு மழை 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 கட்டு மஸ்தக்கராண்டிய மாலு அந்த மாதிரி ஆடவனு பார்த்ததே கிடையாது. அவரை பார்த்த உடனே என்னுடைய காம ஆசை அதிகமாகி மோகம் வந்து எப்படியாவது அவர் திருமணம் செய்ய வேண்டும். இந்த ஆளை வெளியே விட்டோம் மறுபடியும் பிடிக்க முடியாது. அப்படி என்று நாரைய தீர்த்துல அந்த ஆள் கையை பிடிச்சின்னு நேரா கொண்டு போய் நாகலோகத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆமா இரவோடு அப்படி இழுத்துன்னு போயிட்டு நாக உலகத்தில் அவரை திருக்கல்யாணம் செய்தேன். அவர் யார் அப்படி சொன்னா பாண்டு மகாராஜனுக்கும் உத்தமாதேவி மாத்ராதேவிக்கும் பாண்டவர் ஐவராஜாக்கள் பிறந்தார்கள். அந்த பாண்டவர் ஐவராஜாக்களில் நடி பிறந்தோர் அர்ஜுன மகாராஜன். அந்த அர்ஜுனனை மாலையிட்ட அர்ஜுனனை கல்யாணம் செய்து அப்படி கல்யாணம் முடிந்து நாங்க 2 பேரும் கூடி குழாவி சர்வ சல்லாபமா இருந்து சந்தோஷமா இருந்து சும்மா கடைஞ்சி எடுத்த மாதிரி இந்த கொங்கனாம்பூர்ல இல்ல, முருகம்பாட்டில் இல்ல, மலர்பேட்டில் இல்ல, திருவண்ணாமலை இல்ல, செல்லுங்குப்பத்தில் இல்ல, எந்த ஊர்லயும் என்ன மாதிரி பிள்ளை பெற்றுக்க மாட்டாங்க. அங்கவே சும்மா கடைஞ்சி எடுத்த மாதிரி சும்மா காலக்கண்ணு மாதிரி அழகா சூரிய பிரகாசமான நல்ல அரவா பால நரவா 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 நரவா. பையனுடைய மகன் பேர் அரவான் என்றும் இரவான். அப்படி அரவப்பாலன் என்று சொல்லும்படியான அரவ பூபதி அழகான ஆண் பிள்ளை. என் மகன் மேரி எங்க வீட்டுக்காரர் எப்படி 32 லட்சம் அந்த 33 சொல்ற என்ன தெரியுமா? எதிர் ரோமம் படைத்தவர்கள். நம்மளுக்கு கையில கால முடி இருக்குது இல்லையா, இது கீழே பார்த்த வண்ணமா இருக்கும் நம்மளுக்கெல்லாம். அந்த 33வது என் மகன் அரவான் இருக்கிறேன் நானு. அரவான் எங்க வீட்டுக்காரர் அர்ஜுனன், எங்க அண்ணன் மாலாகி கண்ணன், சல்லி, இவங்க 4 பேர் 33 அழகு படிச்சவங்க. இவங்களுக்கு மேல பார்த்த வண்ணமா இருக்கும் அந்த முடி. ஆமா மூடி மேல பார்த்தவன் திரும்பி இருக்குமாயா. அப்புறம் எத்தால அடிச்சான். அதனால எதிரோமம் படைத்த என்னுடைய வீட்டுக்கார போல என்னுடைய பிள்ளையும் எதிரோமம் படைத்தான். அப்பேற்பட்ட அழகா சமாச்சாரம் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யாரு? நான் போஸ்ட்மேன். எந்த ஊரு? என்ன ஊரு? என்ன ஊரு? உபலாவிப்பட்டணம். ஆமா ஐயா, அங்கதான் எங்க அக்கா பாஞ்சாலி அக்கா, எங்க வீட்டுக்காரு, எங்க மூத்தாரு, கொழுந்தனாரு எல்லாம் அங்கதான் இருப்பதா கேள்வி. என்ன பேச ஏன் சொன்னா 12 கால வனவாசம், ஒரு ஆண்டு அஞ்ஞான வாசம் முடிஞ்சு போய் உபலாயத்துல இருக்கிறாங்க. நாங்க அர்ஜுனனுக்கு 8 பேர் பொண்டாட்டி. பாஞ்சாலி, நாகக்கண்ணி, சுபத்திரை, சித்ராங்காதை, அல்லி, பாவலக்கோடி, போகவதி, மின்னலொலி 8 பேரு. ஆனா எங்க அக்கா பாஞ்சாலி அக்கா 12 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு உபலாயத்துல இருக்கிறாங்க. அங்கிருந்து வரையே எங்க அக்காவை பாத்தியா? எங்க மாமனார் பெரிய மாமா எங்க வீட்டுக்காரு நல்லா இருக்காங்க. எதுனா செய்தி யார் கொடுத்தாங்க? நீ படிக்கிறியா நான் படிக்கிறேன்? படிச்சு சொல்லு. இல்ல நீயா படிக்கிற? படிச்சுடா. படிச்சுக்கிறேன். அப்படியா? அகலத்து மேல முடிஞ்சு அக்கா பாஜால எழுதக்கூடிய பெண்ண வந்தா. அக்கா ஆமா வருத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி செய்த பழக்கம். 12 வருஷம் வனவாசம் இருந்தா அந்த பூஜை நின்று போச்சு. இன்றைக்கு உபலாயத்திற்கு 8 தங்க மகள் வந்தா ஒருங்கின வந்தா இந்த கங்கா கௌரி பூஜை செய்து முடிக்கலாம். சந்தோஷம் சந்தோஷம். ஆமா சந்தோஷம். ஏன் தெரியுமா? நாங்க 8 பேர் பட்ட சிறிகள் 60,000 போகமா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் இறந்தாக்கா 8 பேர் நாங்க அமங்கலி ஆகணும் இல்லையா? அதனால எங்க அக்கா சொன்ன மாதிரி எங்க மன்னவர் நாட்டுல இருக்கும்போது வருடத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை மாங்கலி பூஜை செய்து வழக்கம். 8 பேருக்கு மூத்தம் எங்க பெரிய அக்கா பாஞ்சாலி. அவங்க வனவாசத்துக்கு செய்யலாமா? செய்ய நின்று போச்சு. எங்க அக்கா கூப்பிட்டுக்கிறாங்க, சீக்கிரமா போகணும். இன்னொரு சமாச்சாரம். என்னப்பா? உங்க அக்கா உங்க தங்கச்சிக்கு பாரு. ஆமா சுபத்திர. ஆமா அது வந்துருக்குது. என்ன பாரு 2 பேர் இட்டு போலாம். என்ன விட்டு போக மாட்டாங்க. நெல்ல போணும். வாடா வாடா டேய் ஏய் அக்கா வந்துட்டாங்கல வந்துட்டாங்கல ஏய் போய் பாத்து வந்துட்டேன். ஓஹோ நான் என்ன ஆளு நானே பொண்ணு சும்மாவா 4 நாளா ஓடணும். 4 நாளா நாங்கள இத விட்டுட்டு போய் நாளைக்கு மட்டும் நான்றா தண்ணி 2 லைட் விட்டு போறானுங்க. நாளைக்கு விட்டு போல பாப்பா. சரி வா. சரி ரதா அக்காவை பார்க்கணும். பார்க்கலாமா? ஓடு பாத்துட்டு போ. ஓடு 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 ஓடு. அடியோ தங்கா சுபத்திரா. நல்லா இருக்கு அம்மா. தாய்க்கு மேலாய் வந்த
சுமத்திரை ஆ. அன்னைக்கு கோடி நல்லா வந்தனவாக்கா. நல்லா அறியம்மா நீ எனக்கு நல்லா இருப்படி ஆமா ஒண்ணு கூட தெரியாது ஆமா தானே எனக்கு தெரியுமே ஒண்ணும் தெரியாது தங்கா சுபத்திரா அடி அரும்பு மல்லிகை கடம்பரத்தினம் தீர்க்க சுமங்கலியா ஆமா நீ எப்படி நான் வாழணும்னு நினைக்கிறியோ உண்மைதான். அப்படி வாழ வேணும் இந்த அம்மாவுடைய பண்ணிருக்கிறார் உங்களை சித்தவருடைய பாக்கியம் உனக்கு அக்கா. நிறுவனம் வந்துச்சா ஆமா வந்தது. எனக்கு வந்துருச்சு பண்ண சரி ரொம்ப நாள் ஆசை இருந்து பாக்கணும் ஆமாக்கா நம்ம வீட்டுக்காரையும் பார்க்கணும் பார்க்கணும் மூத்தார பார்க்கணும் பார்க்கணும். உங்க எல்லாரும் மாமன் ஆமா நாங்களாம் அசல் உங்க அம்மா அத்தை அத்தை பார்க்கணும் உண்மைதான். அக்கா போய் பார்க்கணும் போலாமா போகலாமே வா போலாம் ஆகட்டும். அடி வாரும் கண்ணே வாரும் போகலாம் அக்கா வந்தாச்சு இப்போ சரி அக்கா உங்களாயே வந்து விட்டோம். உபராய பட்டணம் வந்தாச்சு ஆமா இப்ப போய் அக்கா பெரிய அக்கா பார்க்கணும் சரியம்மா ஆ? சரி ஆகட்டும் பார்க்கலாம். ரவி ஏம்மா? எங்க அக்கா பெரிய அக்கா பாஞ்சாலி அக்கா இருந்தா ஆ. உன் தங்கைமார்கள் ஆ. தங்கைமார்கள் வந்திருக்கிறாங்க ஆ. அப்படின்னு சொல்லிட்டு வா பார்க்கலாம். ஆ? ஏம்மா? ஏண்டா ரவி இங்க வா. ஆ. உங்க தங்கை மாறு வந்துக்குது தங்கை எல்லாம் வந்துட்டாங்களா ஆ, வந்துட்டாங்க. நீ அதுக்கு மேல பேச வேண்டாம் ஆ. இப்போ வந்திருக்கிறாங்களா ஆ. சரி வர சொல்லு ஏம்மா? அதுக்காக தான் அழுத்தி பேசக்கூடாது அக்கா அழுத்தி போய் அழுத்தி பேச வேணாம் அதுக்கு. வேலை செஞ்சு அழுத்தி பேசுமா என் மகனை உன் குண்டி ரெண்டு ஏம்மா மறுபடியும் உத்தரவு அப்படியா ஆமா. நான் சொல்லுவா இருக்கேன் போய் வாங்க, போங்க. ஓஹோ அக்கா ஓ எனது தங்கா ஓ என் அருமை தங்கா சுபத்திரை வணக்கம் வணக்கம். சுகித்த வழக்கிழமை அம்மா ஆமா அம்மா துருபதேயன் தபத்தில் வந்த கண்ணி அம்மா வணங்கி அம்மா நல்லா இருக்கு அம்மா என் பட்டு நல்லா இருக்கு பட்டு உங்களுடைய தங்கை சுமத்திரை சரி அம்மா வாதத்திற்கு ஆகட்டும் ஆகட்டும் அம்மா
ஏய் தம்பி, என் தங்கச்சி என்னமா இதுன்னு பாரு நீ நானா தம்பி. சொல்லுடா. ஒண்ணா சேர்ந்துக்கிறோம். தம்பி, என் தங்கச்சியோட பாத்தியா? ஏய் ஐயோ இப்ப நீதான் சொல்லு. எப்படி இருப்பாங்க? மேல கை வைக்கிறேன். அப்படி இல்லடா. நட ஒரு அழகும் ஆள் ஒரு அழகும் தெருவில் நடந்து போனா பரவாயில்ல. எந்த வீட்டு போன்ற அந்த பொண்ணு வாழ வந்துக்கிறா எவ்வளவு அழகா இருக்கிறாப்பாடா. கும்பத்தழகியாரு கோபாலன் தங்கை போங்கடா. நான் கூட்டு உங்களை அந்த மாதிரி சொன்னேன். நல்ல அழகா. ஓஹோ, நான் உன்னை கூப்பிட்டு சொன்ன தப்பா போச்சு. ஏய் தம்பி போ, உள்ள போ, நான் பேசிக்கிறேன். போ 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 இல்ல. ஓ என் அருமை தங்கா என் கண்ணே. ஐயோ 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 வெத்துக்காரிக்காக நான் போய் கேட்கறேன். நான் எப்படி அதிக கேட்டுக்கிறேன். ஐயா ரவி ஓ ஆமாக்கா. ஏண்டா என் உயிராச்சேட நான் எப்படி கூப்பிடாத இருக்க முடியும்? நீதான் இல்ல எல்லாமே அப்படிதான். தங்கா என் பாதத்தை பணிந்தபடியா இவ்வளவு தானே கூப்பிடணும். கொஞ்சம் என் பாதத்தை பணிந்தபடியா நீங்கள் இருவரம்மா அனைவரும் சுகித்து வாழ கடவுது. சரி ஆகுமா? உபராயத்தில் நீங்க இருக்கிறீங்க. சரி அம்மா. நான் எங்கள் ஏதோ ஒரு நிருபம் அனுப்பி சரி உபராயத்துக்கு ஒருபடியா கட்டளை. அம்மா நாட்டில் இருந்த வரைக்கும் கங்கா கௌரி பூஜை செய்தோம். காட்டில் சென்று 20 வருஷம் ஆமா 12 ஆண்டு முடித்து விட்டோம். இப்ப உலாயத்தில் இருக்கிறோம். இப்ப பெண்கள் எல்லாம் கூடி மன்னன் பிழைக்க வேண்டும், மாங்கல்யம் நினைக்க வேண்டும். கங்கா கௌரி பூஜை செய்வதற்காக உங்கள் அனைவருக்கும் நிருபத்தை எழுதி அனுப்பினேன். எத்தனை பேருக்கு நிருபம் அனுப்பிச்சிங்க? 1 2 3 4 எல்லாருக்கும் அனுப்பிச்சிங்களா? அமைச்சு எல்லாம் அனைவரும் ஏடா எல்லாத்துக்கும் நீ போட்டு எழுதி அனுப்பிச்சது போட்டியா? அப்ப பெயர் வராது, எல்லாருக்கும் வந்துருக்கணுமே. நான் 6 பேர் தான் வரோம் முன்னாடி சேர்த்து. நான் 2 பேர் ஆள காணோம். இன்னும் யாரு இருக்கிறா? மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மின்னல் ஒளியும் கிடையாது. பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பாதாளக்கூடிய தங்கப்பத்து போட்டு இந்த பாகவதி 2 பேர் அவளுக்கு கண்டிப்பா அனுப்பினாடா. நான் தான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்படிதான் நான் சொன்னா வராது இருக்க மாட்டாளே. இல்லம்மா இதான் நிருபம் ஜாலியா இருக்கும். அதுமா நான் தான் கொண்டு கொடுத்தேன். பாகவதி போட்டியா? பாகவதி குட்டியா? ஆமா. சரி பாப்பா என்ன நடக்குது பாப்போம். யாரு சொன்னாலும் தெரியும். பார்த்தா எப்படி எப்படியோ கிடைக்கும். நாம இந்த பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய
பாபாலாருக்கு செல்வி என் பேர் தான் பாகவதி. ஓஹோ ஆமா. ஆ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பையா. ஆ? உனக்கு கல்யாணம் ஆச்சா? அம்மா கேவலமா கேட்க. எந்த கம்ப்ளைண்ட்? எந்த கம்ப்ளைண்ட்? நான் யார கட்டின்னு தெரியுமா? ஐவர் ராஜாக்கள் நடுப்பிருந்தோம். அர்ஜுன மகாராஜா அந்த ஆளு தான் கட்டிங்க. அதே ஒரு சத்திரம் பண்ணுறது. சரி என் தலைவிதி இந்த போகவதி அந்த ஆளை கட்டிங்கன்னா என் தலைவிதி. அவங்க அளவுக்கு சரி இத போய் சேர்ந்து என்ன பண்றது? இன்னைக்கு போது போயுது, நாளைக்கு போது போயுதுன்னு கோட்டி போறேன். சரி ஆனா ஆ அவரை கல்யாணம் செய்தன தவிர ஆ சரி நிருபம் வந்திருக்கு. நீங்க என்னமோ தெரியல. எனக்கு உபலாயத்துல இருந்து நிருபம் வந்திருக்கு. சரி எங்க அக்கா பாஞ்சாலி எதிர்க்கு. ஆமா அது வார்த்தை தட்டக்கூடாது. அதனால இப்ப எங்க போனோம்? உபலாயம். உபலாயம் போகணும். உபலாயம் தள்ள நாடு இது வந்துட்டோம். சரி எங்க அக்கா இருந்தா சொல்லு. ஐயம்மா ரவி என்ன யார் வந்துங்கிறது? என் தங்கச்சி வந்துருச்சா? என் மேல பாசண்டா சுறுசுறுப்பு. உங்களோட ஏமராதிக்கு பாசம். அப்படியா? சரி பாப்போம் என்ன காரணம் கேட்பான். அம்மா தங்கை பாகவதி அக்கான்னு சொல்லலாம். பாக்குறவங்க தப்பா பேசுற மாதிரி தாண்டி பேசுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சரிம்மா சரிம்மா ஆகட்டும்மா. சுகித்து வாங்க கடவுளியம்மா. என்னடி பண்ண? பின்னாடி நான் கூட இந்த மாதிரி நகை வச்சிரல. இது புது நகையா? இல்ல வெள்ளியால அடிச்சு போட்டேன் நானு. வெள்ளியால? எந்த கடையில? வெள்ளியா இல்ல. சூப்பரா இருக்குது. வெள்ளையா இருக்குது. எந்த கடையிலயா? எந்த கடையில? திருவண்ணாமலை சப்பு கடையில. சப்பு கடையா? சப்பு கடை. அப்பு கடை. அது அப்பு கடையா? அந்த திருமஞ்சன கோபுர வீதியில இருக்கிறதா? அது அப்பு கடை அப்பு கடை. எனக்கு ஒரு தெரியும். இந்த கால்ல இருக்கிற தண்டை தெரியல. இது இந்த கலர் மாறி போச்சுடா பையா. வெள்ளி தான் வாங்கணும். தண்ணி உப்பு தண்ணி இல்ல. கால் கழுவு பார்த்து மாறி போச்சு. சரி எல்லாரும் வந்துட்டுமா? சரி அம்மா. எத்தனை பேர் இருக்கிற மாதிரி? மாநில பூஜைன்னு சொன்னேன். ஆமா அம்மா. அதனால நானும் வந்துட்டேன். சரி அம்மா. யாரும் வரல. இன்னும் மேகலோகத்துல இருக்கிற மின்னல் ஆமா அந்த கடைக்குட்டிய அவன் தான் இன்னும் வரல. யானா? ஏண்டியா? நான் பாதாள உலகத்துல இருக்கிறேன். ஆமா நானே வெளிய வந்துட்டேன். ஆமா மேகலோகத்துல இருக்கிற அப்படியே ஒரே குட்டி. சரி அம்மா நான் என்னாச்சு ரெண்டு? நீ பாதாள உலகத்துல வரதுக்கு ஆமா சீக்கிரம் வந்துட்டோம். அம்மா நான் ஆச்சியமே ஏன் மாட்டாச்சு? அது ஏன் கேக்குறேன்? நானே தயாரா ரெடியா இருந்தேன். மேல வரதுக்கு. மேல வரதுக்கு ரெடியா இருந்தேனா பூமி வெடிச்சாதானே வேலை நான் வர முடியும். வழக்கமா காய்ச்சலா போச்சு. இல்ல எப்போ பூமி பொழகுன்னு எதிர்பார்த்துருந்தேன். அப்புறம் வயசாலும் ஒரு டைம் வந்து மூத்திரத்தை விட்டான். கொஞ்சம் ஈரமாச்சு. அப்படி வெடிச்சது பாரு. அந்த வெடிப்புலயே அவன் வரால பாப்போம். சரி ஆகட்டும் பாப்போம். நிருபம் கொடுத்தானா குடிக்கல. சரி எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு தானே சொன்னாங்க. காக்கா 8 பேருக்கு நிருபம் கொடுத்தாங்க. நான் தான் போய்க்கிறேன் போ. குடித்தியா இல்லையாடா? மேகலோகம் போனியா? வெண்டிலேட்டு போனா வெண்டிலேட்டு அந்த என்னதான் பண்ண நீ? ஓ நான் ஒண்ணும் பண்ணல போ. ரவி ஏம்மா என்ன சமாசாரம் வந்துக்கிற? நான் போயிட்டு மேல வந்து வேலை கிடைச்சிச்சா? அடி அம்மாடி கவர்மெண்ட் வேலை கிடைச்சு காலத்துக்குலாம் இனிமேல் வர மாட்டேன். இன்னொரு சரி எம்மா சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் தான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? எதுக்கு வந்த? நம்ம அங்கற நீ போங்கற எதுக்கு எதுக்கு வந்த? ஏன் எனக்கு எடுத்து குச்சார் ஆகிட்டீங்க? மயில புடுங்க வந்தேன். எதுக்கு வந்தவன்? டேய் போஸ்ட் போஸ்டா? ஆமா எங்கது வந்துக்குது? ஓ எமலா வந்து யாருக்கு உனக்கா எனக்கா? உனக்கு தான் வந்தா நல்லா இருக்கும்டா. ஏன் பாவம் இல்ல கல்யாணம் பண்ணல ஒண்ணு ஏதோ ஏன் ஏம்மா எல்லாருக்கும் நான் தான் படிச்சேன். அவங்க படிக்க எனக்கு தெரியாது நான் படிச்சேன். சரி நீ படிச்ச பொண்ணு. ஆமா நீயே படிச்சுக்க. மாகலகுது ஓ அப்படிதான் படிக்கும். மங்கை அந்த தாதிகளா வாருங்கள் இந்த மடலான நிருபத்தை பாருங்கள். இது எங்கிருந்து வந்ததோ எழுதி விட்டவர் எவரோ இதனை பிரித்து பார்த்தால் எல்லாம் தெரியும் ஓடி.
ரவி ஓ எங்க இருந்து வந்திருக்கோம்? எனக்கா தெரியும். இது எப்படி படிக்கிறது? கீசி படி. ஏய் கீசிப்ல எப்படி படிப்பாங்க முட்டாளே? மொன ஒட்டிக்குது இல்ல, அது கீச்ச தானே உள்ள கத்து தெரியும். இப்ப எப்படி தெரியுது? இதனை வாசித்து பார்க்கும் போது மாதரே அக்கா பரந்த நிருபமடி சிதரே பாசமுள்ள பாஞ்சாலி பார்த்து வீடு தரோடி பார்த்து வீடு தரோடி. ரவி மகாராஜ சினிமாக்கிரம் பொருந்தி உபலாவியத்திலிருந்து அக்கா பாஞ்சாலி எழுதக்கூடிய நிருபம் எவ்விதம் என்றால் 12 வருடத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும். மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க பூஜை செய்ய வேண்டும். 13 ஆண்டுகள் கானகத்தில் இருந்தபடினால் இப்ப உபலாயத்தில் ஒரு நாட்டில் இருக்கின்றோம். இந்த நிருபத்தை கண்ட 8 தங்கைமார்களும் அதிசீக்கிரமாக உபலாயத்துக்கு வர வேண்டும். கங்கா கௌரி பூஜை செய்யும். இப்படிக்கு அக்கா பாஞ்சாலி தாலி நிலைக்கணும், ஆம்பியம் பழக்கணும். அறுத்துட்டீங்களே கும்பகுணி நாசம் பண்ணி கண்ணு பட்டிச்சு மண்ணா புடிச்சு போகுது. யாரு கம்மியாச்சு? நான் சொன்ன வந்த உடனே நாலு ஆசை தீர்த்துமா, நீ கேட்காத இரு போறா அவன் போருக்கு அதை போய் செஞ்சுட்டான். சரி என் தலைவீது அது போனா போட்டோம். ரவி 8 பொண்டாட்டியாக ஆம்பியானுக்கு. ஆமா எல்லாம் நகை நட்டோட வருவாளுவ. ஆமா. ஐயோ 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 எப்படி போக முடியுமா? அதை விட இந்த போக வச்சு ஒண்ணு இது பாரு. எங்க அக்கா என் மேல ரொம்ப பாசம். ஆனா கடவுளே, அந்த புடவை கட்டிக்குது பாரு அம்மா, அழகா இருப்பாங்கடா. அது கரைக்குது பாரு அம்மா, கரை அவ ஆளு அழகும் எப்படி இருக்கிறா தண்டைங்கன்றையுமா? சரி போவாத விட்டாலும் அக்கா பாஞ்சாலி எழுதிருக்காங்க. நம்ம எழுதி இந்த பொண்ணு வராத விட்டா எல்லாருக்கும் சின்னவளாச்சு. ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாலாப்பான்னு கேவலமா பேசுவாங்க. அந்த சொல்லுக்கு ஆளாக கூடாது. அக்கா பாஞ்சாலி அதுக்காக போகணும் இல்ல? ஆமா ஆம்பியானா இல்லாத போயிடுச்சு. என்ன பண்றது அம்மா? அதனால என்ன பண்ணலாம்? அக்காங்க இருக்காங்க, அவங்களாச்சும் போய் பாக்கணும். எந்த நேரமும் ஆம்பியா அப்புறம் என்ன பண்ணலாம்? நீ தான் கெடுத்துட்டீங்களா 2 பேரும் கூடிக்கணும். நாங்க ஒண்ணும் கெடுக்கல. பணம் வாங்கி லஞ்சம் வாங்கிட்டானுங்க ஐயா. நாங்க இல்ல இல்ல லஞ்சம் வாங்க கம்மி ஆச்சுங்க. நீ ஆம்பிளா கூட்டால நீ பாய போட்டு படுக்கிறது எந்த நேரமா? சரி இப்ப எங்க போனோம்? உபலாபயம். அந்த உபலாபியோ தன்னை தேடி அந்த உத்தமியை காண அந்த உத்தமியை. ரவி உபலாபி வந்தாச்சு. அக்கா 8 பேருக்கு இருக்காங்களா பாரு. அந்த பாத்து வரேன். போ சீக்கிரம் போ. போயம்மா ரவி வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க. அம்மா நேரா மேல போய் வரதுக்கு. மேல போய் வந்துட்டியா? மேல போய் உயிரோட வந்துக்குற. எம்மனுக்கே நான் ஓலை கொடுத்துட்டு வந்தாலும் ஏன்னா எங்களுக்கு போய் என்ன சீட் அமுச்சுருவான்னு பயமா ஓடினா நீ விட மாட்டேன். நல்ல உள்ள விடக்கூடாது நினைப்பேன். ஐயா அக்கா பாப்பா என் தங்கை மின்னலுடைய வந்துருச்சா? பண்ணாங்க யாருமே தங்கச்சிடா வாடா. சரி வர சொல்றேன். அம்மா அக்கா இருக்காங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வாட்ஸ் ஓஹோ என் அருமை அக்கா மின்னலோடி. வணக்கம்க்கா. சரியம்மா சரியம்மா. திங்களுக்கு நீயில் வந்து இந்த மின்னலோடி 1 கோடி வணக்கம். நல்லா இருக்கும். மாடி எம்மா ஆகட்டும்.
ஏ பாப்பா இங்க பாரு ரைட் அதுல ஆசீர்வாதம் கொடுத்து பிறகுதானமா ரைட் தப்பு இல்ல நீ ரொம்ப நீ வரதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆனதால ஆமா முக்கியமான நம்ம ஏழாவது அக்கா இருக்கிறா பாரு ஏழாவது தங்கச்சி பாகவதி உன் மேல ரொம்ப கோவமா நீ சொல்லும் பிரகாரம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு நீ பதறாதான் வந்துட்டா தங்கச்சி கோவமா இருக்கிறான் கோவமா இருக்குது அந்த கோவக்கார பொண்ணு கொஞ்சம் பார்த்து ஏதாவது சண்டை போட்டோம் கொஞ்சம் தாமசம் பெருமை எடுத்து பேசு அப்பதான் அவன் தாமசமா இருப்பான் ஓஹோ அக்கா அக்கா வணக்கம்க்கா ஏய் என்ன வீச்சுக்கிறாங்க நீ சொல்ல அக்கா காலை நெருக்கி வை என்னடா காலை வீசிக்கிச்சு இது உனக்கு தெரியாதா தெரியலடா அந்த பாஷை உனக்கு தெரியாது எப்படி அந்த பாலாவோட அதுக்கு பாஷை உனக்கு தெரியுமா நான் தானே நடமாட்டோம் எப்படி இப்ப பாரு ஓ பாபாஜி அக்கா எல்லாம் விரிச்சு வையே ஓ உட்கார்னா படுத்து அக்கா நீங்க மாத குல மாணிக்கமே அக்கா அக்கா முன்னாடி அதிகம் நாங்களாம் எம்மா அழகா இருக்கிறோம் உதர காட்டியாட்டு வந்து அவள் மாத குளத்துல மாணிக்கமா அப்படி இல்லடி அவளை பார்த்தா எவ்வளவு லட்சணமா பொட்டும் பூ மாதிரி எவ்வளவு லட்சணமா எம்மா அழகா இருக்கிறா மாதர்களுக்கெல்லாம் இந்த மாதர்களுக்கெல்லாம் ஒரு மாணிக்கம் பெண்ணா பிறந்தா எங்க அக்காவை மாறி வாழும் ஒரு எடுத்துக்காட்ட வந்தவங்க பொட்ட பாத்தியா எம்மா அழகா பொட்டு பூவு ஏன் பொட்டு அகலமா வச்சுக்கிறேன் எப்படி வச்சுக்கிறேன் போட்டு வச்சுக்கிறேன் அம்மா அகலம் போட்டு வச்சுக்கிறேன் வைக்கலாமா ஒரு கண்ணி பெண்ணுக்கு கருமை இடுதல் ஒரு மஞ்சள் கழகு மஞ்சள் குங்குமம் இடுதல் விதவை கழுதான் விபீதி இடுதல் ஒரு கட்டி வைத்தானவன் நெத்தில எம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ அம்மா நீடித்திருப்பான் கட்ட நான் முடியும் இல்லனா அந்த பொட்டு கொஞ்சம் சுருக்கி வச்சா சுருக்க கூடாது நாம எப்படி கட்டு கைத்து பொட்டு சுருக்கிறோமோ அத போல கட்ட நான் முடியும் பாதியிலே சுருக்கிட்டு போய் சேர்ந்துருவான் அம்மா அக்கா அம்மா தம்பி இல்ல ஐயோ எப்படி கேளு ஒரு சின்ன வண்டியில எங்க ஊர்ல இது போலதான் கருவோடு எடுத்து வருவோம் கருப்பா அவனுக்கு பொண்ணு பண்ணி நல்லா தம்பி அக்கா கொஞ்சம் இந்த மாதரோட திருக்கலாம் நீங்க ஒரு மாணிக்கம் தங்கள் திருவடிக்கு இந்த மின்னல் ஒளி ஒரு கோடி வாய் 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 என்ன போன சந்தேகம் வாய் 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 பார்த்தா வாயப்பாரு என்ன இப்பதான் நாம போறோமே அப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துக்கிறேன் இந்த வாய் வெள்ளையா என்ன தெரியுமா காரணம் இன்னைக்கு காலையில கரண்ட் கிடையாது ஒரு பேண்டால 3 மணி ஆச்சு நாஸ்டாவுக்கு அப்ப என்ன கூடல தம்பி மாவு கல் நின்று போச்சு அப்படின்னு கல் வரல ஆட்டுன நீ முன்னால போய் அங்க வரேன்ட்டேன் முன்னால போட்டு பாரு அந்த உரலுக்கு பக்கத்துல மல்லாது போட்டு ஆளு வாய கடிச்சுங்க நான் போட்டேன் இதுதான் உரலாட்டம் அப்படின்னு அந்த அச்சு வாயில கொட்டி என் கோயில விட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டம் பாரு வயிற்றுல காட்டியும் கை வேலை வந்துட்டேன் அதான் போடா திரும்பி கொண்டவன சுத்தமா வைக்க
சரியாக்கா கைக்கு இந்த தண்டை இறங்கி செய்து கொடுத்தா அவனுக்கு காசு போடலாம் சரியாக்கா சரி எல்லாரும் எம்மாடி 12 வருடத்திற்கு ஒரு முறை ஆமா நம்ம எல்லாரும் காட்டுல இருந்து வந்திருக்கோம். இம்மா நாளா ஒன்னா கூடாத இன்னைக்கு 8 பேரு ஒன்னா சேர்ந்துக்கிறோமே. ஆமா இன்னைக்கு இன்னும் நாம தாலி எந்த தாலி நினைக்கிறதுக்கு நம்ம வந்துக்கிறோமா? அபசரமா பேசுற பாருங்க நாய். அவரு அப்படி இல்லடி, அவரு வஞ்சகம் இல்லாத மனசு, அவருக்கு மனசுல வச்சுக்க தெரியாதுல்ல. கல்யாணம் கபடம் இல்லாத யதார்த்தமான பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு. நல்லா போனா கூட சரி கடந்து போற ஆளவே தொலைஞ்சு போட்டு போ அப்படி போவாங்க. மறக்க மாட்டேன்டா தம்பி. பாசம். ஆமா பாசம் தான். எந்த பொருளை தொட்டாலும் இவன் ஞாபகம். எப்படி? ஆமா ஏதோ திங்கிற பொருள், மறைக்கிற பொருள், வைக்கிற பொருள் என்ன எதை தொட்டாலும் இவன் ஞாபகம். அவ்வளவு பாசம் மேல. ஆமா மெய்தான். தண்ணி எடுக்க போவேன், தண்ணி குடத்துல தெரியும் முகம். என் முகம் தெரிஞ்சதான் பாசம். ஆமா முகம் தெரிஞ்சு பாரு. பால் கறப்பான், பால் சொம்புல தெரியும் முகம். பால்ல பால்ல என் முகம் தெரிஞ்சதான் எடுத்து அந்த பாலை குடிக்கும். அதே பாலை காபி போடுவேன், அந்த காபி கிளாஸ்ல தெரியும் கிளாஸ்ல. இவன் முகம் அதுல தெரியும். ஆமா தட்டுல சாப்பாடு போடுவேன், சோத்து போடுவேன், அந்த சோத்துல தெரியும் இவன் சாப்பாட்டுல. ஆமா அந்த சாப்பாடு என் முகம் தெரிஞ்சாதான் அள்ளி சாப்பிடுவான். அவன் பாசம். அதே சாப்பாட்டை சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு விடிய காலம் ஒரு 6 மணிக்கு மேல ஏறி போவேன் வெளிய உக்காந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா அதுல தெரியும் அங்க எப்படி தெரியும்? அப்படியே பண்ணு ரொட்டி ஆட்டம் தெரியும். பண்ணி மேய்ச்சல் பண்ணி அடிக்கிற மாதிரி என்ன கொண்டு மறக்க மாட்டேன். அக்கா சரி அக்கா எங்க போறோம்? எம்மா எங்க கடை போறோம்? கங்காகவரி செய்து சென்று கங்காகவரி பூஜை செய்ய வேண்டும். கிளம்புங்க. ஆமா அறிவாருங்காடு தந்தைகளா, ஆருங்காடு தந்தைகளா, நீங்களும் போறீங்களா? அவதான் போகும்போதான் ஆமா நீங்களாம் எம்மா லட்சம் தான் நடந்து வரீங்க. ஆமா அது என்னமோ காலை விச்சு விச்சு நடந்து வருது, அப்படிதான் பச்சை கடிச்சு வருது. என்ன காரணம்? உனக்கு ஏண்டா அதெல்லாம் ஏன் காலை விச்சு விச்சு வருது? என்ன பண்றாரோ அதுதான் யாரு என்ன பண்றான்னு பாக்குற வேலை தான். பொம்பளைக்கு தான் நீ எந்த நேரமும் தூச்ச தூக்குறாளா? என்ன காரணம்? ஒண்ணு இல்ல தம்பியா, வா எங்க ஊர் ஏரியில அதான் 2-3 வருஷமா குடுத்து ஆமா மாணவரை பிடிக்க வேண்டியதுதான். ஆமா இப்ப தண்ணி வடி 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 எல்லாம் பூந்துட்டாங்க. ஓஹோ மீன் பிடிக்க. சொல்லுங்க. ஆமா மீன் பிடிக்க பூந்துட்டாங்க. அவங்க வலை வச்சுக்கிறாங்க, கச்சா வச்சுக்கிறாங்க, விசிறு வலை வச்சுக்கிறாங்க, ஊத்தா வச்சுக்கிறாங்க, மீன் பிடிக்க எல்லாம் எடுத்துட்டு ஓடுறாங்க. என்கிட்ட வலை இல்ல. வலை இல்ல? வலை இல்லடா. வலை இல்ல? மீன் பிடிக்கிற வலை இல்லடா, கம்மியாட்டு பையா. அதான் கேட்டேன் நானு. கேட்ட வலை இல்லையா? ஆனா அப்படி போனா அப்படி கையால அப்படி தடமாடி பிடிச்சுன்னு வர 5-6 மீன் அப்படி ஏறி போனேன் பாரு. போகும்போது பாத்துட்டு கரை ஓரமா பாம்பு மீன், குறை மீன். ஆமா அது அமிக பாக்குறேன், அது வைக்குன்னு ஓடுது. அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாவாடை கட்டி இந்த பாரு, பாவாடை விட்டு உள்ள ஏந்திக்கலாம் அப்படின்னு பாவாடை விட்டு தண்ணியில விட்டு ஏந்தனும் பாரு.
அவன் அம்மா மாரி கோலம் மீனாச்சா ஆமா அது ரிவ்யூஸ்ல வந்துருச்சு அப்புறம் என்ன ஆச்சு? சரி அக்கா எல்லாரும் வந்துட்டோம் பொங்கல் வைக்கணும் சரி அம்மா போன வருஷம் உனக்கு எனக்கு தகராறு ஆயிடுச்சு அடுப்புக்கு நான் அடியாளம் வச்சுட்டு வந்துக்கிறேன் ஆமா அடுப்பு கொஞ்சம் ஒன்னாத்தான் வருது பதறாத உங்க அடுப்பு சண்டை வருது ஐயோ இந்த அடுப்பு சண்டை பொங்கல் வைக்கிற சண்டை போல ரெண்டு பேரும் கட்சி வந்தாளுங்க ஆமா ரெண்டு பேரும் மாயிராளுங்க அதனால நான் ஆளு கூப்பிட்டு அடையாளம் வச்சு நீ வச்சியா யாரு நானும் ஆளு வச்சு யாரு கூப்பிட்டு காட்டு அவங்க அடுப்பு காட்டுங்க இது ஏன் அடுப்பு ஏன் அடுப்பு எங்க இருந்து எங்க சுமந்திர பாப்பா கூட ஏன் அடுப்பு இங்க சரி அடுப்பு ஒருத்தர் கூட்ட அடையாளம் வச்சான் யாராவா இருக்கிறானோ என் நேரம் சரி எப்ப வந்தோம் அப்ப வந்தோம் நீங்க அடுப்பு அடையாளம் நீ தாண்டா சொல்லணும் பையான்னு காட்டு போனா கரெக்டா சொல்லு போன வருஷம் பொங்கல் வச்சு அனுப்ப இந்த அனுப்பி நான் தெரியும் அடையாளத்தை காட்டுற அடுப்பு அப்படின்னு இல்லை ஐயம்மா அடுப்பு தானே ஆமா இதுக்கு நேராக பாரு அடுப்பு நேராக பாரு எந்த அடுப்பு காட்டுறான் பத்தியா போட நாய போட அவதான் ஒரு அடுப்பு பிறகு சேர்த்து வச்சுட்டு போயான் சரி அக்கா பொங்கல் வச்சாச்சு சரி அம்மா அக்கா பொங்கல் வச்சாச்சு சரிம்மா எல்லாரும் அவங்க சொன்னது யாரு என்ன போட்டு வச்சீங்க அம்மா சக்கரை பொங்கல் செய்தேன் அம்மா நான் முந்திரி பருப்பு போட்டு வச்சிருக்கிறேன் நான் வெண் பொங்கல் செஞ்சேன் சரி நான் சக்கரை பொங்கல் தான் வச்சிருக்கேன் நீ என்ன பொங்கல் வச்ச நானும் பொங்கல் வச்சிட்டேன் ஏன் என்ன நானும் பொங்கல் வச்சிட்டேன் பொங்கல் வச்ச ஓ என்ன போட்டு வச்ச பொங்கல் இல்லையா அலைரி கோட்டை நசி போட்டு வச்சிருக்கேன் அது யாரு குடுக்குது அலைரி கோட்டை போட்டு இந்த பையனுக்கு தான் மாறி அந்த சோத்த கட்டி பாட்டி இன்னைக்கு போயடா எது கடக்க அக்கா வாங்க 8 பேரும் உணவு நாள் இல்லாத நம்ம ஒண்ணு சொல்றோம் 13 வருஷம் கழிச்சு ஒண்ணா கூடிக்கிறோம் அதனால எனக்கு ஒரு ஆசை யாரு மேல ஒன்னா சேர்ந்துக்கிறேன் பாரு அதனால எதனா ஒரு விளையாட்டு பிடிச்சது கும்மி இந்த கும்மி பாட்டுல பேர் போன நீங்க தான் பாட்டு பாடிய கவர்மெண்டே பார்த்து பரிசு எடுத்து கொடுத்தாங்களா என்ன எடுத்து கொடுத்தாங்க தொடப்பாட்டு எடுத்து காதல ஏதாவது பெருமையா பேசாட்டியா பாடு முன்னாடி போடு மேல மாசத்துல ஒன்னா நம்பர் ஆலா மரத்தை பாரு அடி என்னடி போய் தேடுறீங்க யாரு கூறு கட்ட கொண்டாடி ஆலமரத்தை பாரு அடிமரத்தை பேரு இங்க எங்க இருக்குது ஆள வர வேற பாருன்ற எல்லாம் சுத்தி சேர்ந்து பசங்க தான் ரைட் மரம் தாங்க ஆமா நீ இப்படியே போய் தேடினா அது கிடைக்காது கடப்பரை விட்டு கிளப்பி பாருங்க யார் கடப்பா மைனர் நல்லா பாருங்க ஏய் இது பாட்டு அடிக்குது போடு
அது கூட நான் ஒரு புண்ணாக்காம மகாமுத்துமாரியம்மன் பேர்ல பாரு நம்மன் பேர பாரு பாடு பட்டாடாவே பால சாத்தி கொண்டால் அம்மன் கையில சூளமை ஏற்றி கொண்டால் பட்டாளவே பேர கட்டி கொண்டாள் பட்டாடாவே பால சாத்தி கொண்டால் அம்மன் கையில சூளமை ஏற்றி கொண்டால் பட்டாளவே பேர கட்டி கொண்டாள் கையில சூளமை ஏற்றி கொண்டாள் நம்மை யாரும் மாறி அம்மனை நாடி குட்டிகள் பொங்கடி நம்மை யாரும் மாறி நாடி கும்மிய போடுங்கள் நம்மை யாரும் மாறி அம்மனை நாடி குட்டிகள் பொங்கடி நம்மை யாரும் மாறி நாடி கும்மிய போடுங்கள் பட்டாடாவே பால கட்டி கொள்ள அம்மன் கையில வளர்த்தி ஏற்றி கொண்டால் பட்டாளவே பேர கட்டி கொண்டாள் கையில ஏற்றி கொண்டாள் நம்மை யாரும் மாறி அம்மனை நாடி குட்டிகள் பொங்கடி நம்மை யாரும் மாறி நாடி கும்மிய போடுங்கள் நாடி கும்மிய போடுங்கள் நாடி கும்மிய போடுங்கள் ஐயோ ஐயோ என்னடியா ஐயோ என்னடியா இந்த குமார் மேல குமார் மேல அவன் வண்டி ரிப்பேர் பாக்குறவங்கள என்ன பண்ணிட்டான் ரிப்பேர் பாக்குறவங்க ஐயோ நீ ஆண்டாளுக்கு போய் விட்டா அக்கா சரி அக்கா இன்னொரு பாட்டு பாடு எனக்கு ஒரு ஆசை இன்னும் ஒரு ஆசை எப்படியா? யார் மேல இப்ப நேரம் குனிஞ்சு அடிச்சுக்கணும் இப்ப நின்னபடி அடிச்சுக்கோ வா நாட்டிக்கலாம் வாங்க தேரு கும்மி நின்னபடி கும்மி அடிச்சுக்கிட்டு ஆமா ஆமா அண்ணாமலை என்று சொன்னாலும் அங்கே அவைய சுத்திய வந்தாலும் அண்ணாமலை என்று சொன்னாலும் ஒரு ஆளை சுத்தியே வந்தாலும் அண்ணாமலை என்று சொன்னாலும் அங்கே அவைய சுத்திய வந்தாலும் அண்ணாமலை என்று சொன்னாலும் எண்ணாயிரக்கான பாலம் தூரம் வீட எப்ப வருவார நாலாபுரம் சீலம் கோபுரமா உள்ளே நடுவில் ஒரு மண்டபமா மண்டப தரிசனம் பாருங்கடி உள்ளே மகாதேவனை வேண்டுங்கடி நந்தி தரிசனம் பாருங்கடி உள்ளே நாதன் இருக்கிறான் வேண்டுங்கடி நம்மை யாரும் நாதனையும் நாடி கும்பிகள் போடுங்கடி என்னாச்சு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது போட்டு வந்தாங்க இதெல்லாம் எடுத்து போட்டு வந்தனே நெக்லஸ் ஆடி அது இல்ல கால் செயின் ஆடி எப்படி போயிருக்கும் இந்த வளைய போட்டிருந்தாலும் விதவிதமா அது இல்ல அதிகம் போச்சா நான் கட்டின்னு வந்த வர சேலை போடுவேன் அதுல முந்தாணி காணடி அது முந்தாணி பேரு குந்தாணி பின்னால போட்டு எல்லாம் வந்துட்டோம் வந்தாச்சு சரி அவங்க பூஜை பண்ணிட்டேன் போற கடத்தா எல்லாம் இருக்குமா எல்லாம் கிரமா பாரு கணக்கு பண்ணு 8 பேர் கிரமா பாரு 8 7 6 5 4 3 2 தரகை பிறந்தவளா ஒண்ணுல இருந்து என்று தரகை 1 2 3 4 5 6 7 7 பேர் தான் 7 பேர் தாங்கறோம் சின்னவளா காணாம அந்த சின்ன குட்டி அந்த சின்ன குட்டி மின்னலி ஆமா வரும்போது ஒரு வாட்டம் ஆயிடுச்சு மூஞ்சி அதோட நம்ம எம்ம கலகலப்பா இருந்தோம் அவனுக்கு என்ன அப்படி ஆகி போச்சு மனுஷன் அவன் எங்கன ஒதுக்கி போயிருப்பான் சரி கூப்பிடு அடியோ பாப்பா மின்னலி அடியோ பாப்பா மின்னலி இப்படி வாடி குடி என்னடி வர மாட்டேங்கறா கூட்டு போடு எல்லாம் மனுஷன் பயத்துல அந்த முட்டை ஏழு சிலேபி கட்ட வாய தரங்கனா அந்த போல திறந்து கூப்பிடுறான் நான் கூப்பிடுறேன் பாரு
அடியே ஒளி 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 மின்னல் ஒளி அடியே மின்னல் ஒளி அடி உன் தாலி அறுத்து பெண் எங்க போயிருப்பாங்க உங்களுக்காக பயந்துட்டு வர மாட்டோம் என் மேல பாசம் ஆமா பாசம் உண்மை அது 100 உண்மை ரைட்டு ரைட் அவளை நான் கூப்பிட்டுமா சரி ஆகட்டும் நான் பேசுறேன் ஓ என் அருமை தங்கா மின்னலொளி என் அருமை அக்கா தங்கா அம்மா என்னம்மா ஆச்சு என்ன சோகமா இருக்கிறேன் ஏன்டி அதட்ட புள்ளைய அடி வட்டமான உந்தன் முக நாட்டமாய் சந்தோஷமா எதுக்கு வந்த ஒண்ணு இல்லக்கா சந்தோஷமா தான் வந்தோம் நல்லாதான் இருக்கு நான் சந்தோஷமா 8 பேர் இருக்கிறோம் ஏன் உன் மகன் என்னடி சொந்தமா டேய் என்னடி புள்ளைகளே என்ன காட்சி மூஞ்ச பாரா பேசுறேன் ஏனா ஒன்னு பேசி கிடக்குறீங்க மூஞ்ச பாரா நான் கேக்குறேன் மங்களா அக்கா என்ன ஆச்சு எல்லாத்தை விட நீ சின்ன பொண்ணு என்ன ஆச்சு முகசுரிப்பா எல்லாரும் அவ வீட்டுல கிடந்த நகையெல்லாம் மாட்டிட்டு வந்துக்கிறான் அங்க பாரு பாப்பா அந்த நெக்கிலிச்ச பாரு எந்த காரியத்தை செய்தாங்க அதான் அப்பு நல்லா செய்துங்க கம்பெனி சோகமா இருக்கு என்ன காரணம் அக்கா அக்கா என்னமாச்சு சாமி என்னவென்று என் கூரையை சொல்லுவேன் எந்த தலை வீதியை வெல்லுவேன் என்னவென்று என் கூரையை சொல்லுவேன் எந்த தலை வீதியை வெல்லுவேன் மன்னன் இல்லாத பாவி மகிழ்ச்சி இல்லை எனக்கு மன்னன் இல்லாத பாவி தாலி கட்டி 9 வருஷம் ஆச்சு நம்ம வீட்டுக்கார். சரி. நான் தான் 8வது பொண்டாட்டி. சரி. ஆம்படியா இல்லைன்னு பூஜை செய்தேன். ஆமா. அப்பா மேகராஜ பூஜை செய்ய சொன்னார். திருமணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு. பூஜை செய்த உடனே கணவன் வரவில்லை என்று உங்க அப்பா மேகராஜன் நம்ம சிவ பூஜை செய்தார். ஆமா, மின்னலொளி 48 நாள் சிவ பூஜை செய்தால் உங்க கணவன் உன்னை தேடி வருவார். சரி அப்படின்னு பூஜை செய்ய சொன்னார். பூஜை செய்துட்டு இருக்கும்போது பூஜை முடிய போகுது. 15 நாழிகை திடீர்னு உள்ள வந்துட்டாரு. யாரு? நம்ம வீட்டுக்காரு. நம்ம வீட்டுக்கு வந்தாரு. ஆமாக்கா, அங்க வந்தா எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஷாண்ட குடிச்ச பையன் அங்க போய்க்கறான் பாரு. என்ன நாய ஒரு வார்த்தை ஒரு அசிங்கமா பாக்குறவங்க நடி வீட்டு கட்டின வீட்டுக்காரனா சாண்ட குடிச்சுன்னு கேட்டா நடி அந்த பையன் இங்க வரது யார் எவ்வளவு நம்ம தங்கிச்சு தாண்டி வந்தாரு பாருங்க. 15 நாளைக்கு இருக்கு பொருள் சொன்னேன். சரி, என்கிட்ட வாங்கி தந்தாரு பாசுங்க. அவனை ஏத்தி விட்டானு தூண்டி விட்டு என் தாலி அறுத்து கட்டிட்டான். கோவம் வந்துருச்சு. பூஜை முடியாத ஆம்பியால சேரக்கூடாது பூச்சி தரணும் பாரு. முன்காய பட்டு கூப்பிட்டாரு. எனக்கு பஞ்சரி கூப்பிட்டாரு. பூஜை முடியுது. பூஜை நடி வாயுது. பூஜை ஆம்பியாரோட பூஜை நடி வாயுது. எதுக்கு பூஜை பண்ண? வந்த உடனே பூஜை முடியலன்னு கோவம் வந்து புடிச்சு தள்ளணும் பாரு. கையை பிடிச்சி ஆமா ஈத்தாரு. பத்தி எனக்கு தெரியும். என்ன பத்தி எனக்கு தெரியும். என்னது? ஐயோ, என் வீட்டுக்கு வந்தா கூட ஒரே வம்புதான். ஒரு ஆள் போய் நொய்யச்சு கொதித்தாங்க. ஆமா, ஐயோ இன்னைக்கு வெளியே ஒதுங்கிட்ட 3 நாள் அப்படின்னா கூட விட மாட்டான். அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு வயதுங்க தெரியும். என்ன வயது பண்ணுவேன் நீராகிற ஒரு சூப்பு சாப்பிட்டு பேசுறதே தெரியாத கொஞ்சம் திறந்தா அந்த போன வந்தா பேசுவா. அப்போ கையை பிடிச்சு கூப்பிட்டாரு பாரு. குடிச்சு அப்படி தள்ளன. நீ தள்ளனியா? என்ன வாட்டமா கொடையா பாரு. வீட்டுக்கு வந்தா என்னதான் நம்ம வீட்டுக்கு
ரக்கத்தப்படுற தம்பி என்ன கோடு போடுறான் ரக்கப்படுற என் தங்கச்சி என்ன சரி இருக்கட்டும் வாடி சாரு ரெண்டாவது ஜாய் பொண்ணு தப்பு இல்ல புடிச்சு தலனம் இருக்கா அருகால் இடித்து முன்காயம் பட்டு விட்டுதாக்கா ஐயோ என்ன மாலையிட்ட சண்டாளா இன்னைக்கு ஒரு அத்தை விட்டு மெத்த கட்டியோ இன்னைக்கு அத்தை விட்டு மெத்தையிலே எனக்கு அருமை கட்டி தொங்குதுன்னா எனக்கு அருமை பொருத்தம் இல்லை எனக்கு வந்து அத்தை மாலை எனக்கு சொந்தம் இல்லை ஐயோ மன்னவா மன்னவா எனக்கு காட்சி விசவனாதா என்னை கொண்டு வந்த கண்ணாடா எனக்கு கானகத்து சுவாமிரங்காதா இந்த காட்சியில பிறந்தங்கம்மா எனக்கு கஷ்டம் தெரியலையே என்னை கொண்டு வந்த கண்ணால மாண்டது என்ன எனக்கு கஷ்டம் வந்து மாமா மாமா முக்கியமானது போயிடுச்சு அதையே சாதனை அனுப்பிச்சாடி வீட்டுக்காரன் என்னடி போச்சு ஐயோ நம்ம 8 பேர் ஆச்சா மாமா எங்களுக்கு நஞ்ச வச்ச பிஞ்ச வச்ச என்ன மாலையிட்டு என் கனவா ஒரு பேருக்கு 2 ஏக்கர் எங்க 8 பேருக்கு குஞ்சு என்ன பண்ண அப்புறம் நடந்தது என்ன சொல்லு யாண்டி கொஞ்சம் அடி நடந்தது என்ன பொண்ணுக்கா பல்லாடி கட்டிக்கிறான் எதுக்கு போச்சு எல்லாம் வரணும் அபிஷேக குத்தம் இருமா எதுக்கு போச்சு ஆம்பியா வந்தாங்க கொண்டு நடந்தது இல்ல அக்கா கம்பெனி கம்மியாச்சு 12 லட்சம்
அக்கா, குளம் வந்து புடிச்சு தள்ளனதும் சரி எப்போ எனக்கு மின்காயம் பட்டு விட்டதோ என்ன ஒளி இனி ஒரு காலம் 32 அழகோடு உன் அரண்மனை 32 அழகிலே ஒரு அழகு குறைந்து விட்டது. ஆமா, அதனால இனிமேல் உன் அரண்மனை வரமாட்டணும் என்ன சத்தியம் செஞ்சாரு? சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. சொன்னாரு ஏகசாரம் போன போது அக்கா, போதுவேன் விவரமுடன் கேளும் அக்கா, போதுவேன் விவரமுடன் கேளும் அக்கா. அது 9 வருஷமாச்சு மன்னர் என்ன மாலையிட்டு, 9 வருஷமாச்சு மன்னர் மாலையிட்டு, நாதனும் வரவில்லை என்ற இயக்கத்தாலே, நடேசனையே கோரில் இங்க பூஜை செய்து சீதரவே மன்னர் வந்து கட்டி என்னை இழுக்கும் போது, மன்னர் வந்து என்னை கட்டி இருக்கும் பொழுது மாது நான் ஆத்திரத்தால் மதிமயங்கி அக்கா சொல்லு சாமி. மன்னரை பிடித்து தள்ளினே போகக்கூடாதே, மாது கதவடைக்க சொல்லினே. அன்னவர் விஜயராஜன் அழகான ரூபத்தோடு, நான் புடிச்சு தள்ளணும் பாரு. சரி இனிமேல் 32 அழகோடு உன் அரண்மனை வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரா? இதெல்லாம் பொண்டாட்டி இல்ல, அள்ளி இருக்கா, பவுளக்கொடி இருக்கா, போகவதி இருக்கா, சித்திராங்க இருக்கா, நாக்கு அடிக்கிறா, இந்த போகவதி இருக்கா, நான் போரண்டி போயிட்டாரு. அப்படியா? அப்ப எங்க ஊருக்கு தான் வந்து பாரு, நான் பாரு. டேய், டேய், டேய். எங்க ஊருக்கு வந்து பாரு, பாத்தியா? யாருடா? எங்க ஊருக்கு தான் வந்து பாரு. டேய், அப்ப ஏய், எங்க ஊருக்கு வந்து பாரு. ஏய், ஏமா உங்களை விட ஏமால பாசம். என் வீட்டுக்கு வந்துருப்பாரு போ. ஏய், நீ என் வீட்டுக்கு வந்து பாரு, நான் போறேன் முன்ன. நான் போக மாட்டேன். உட்கார்ந்த இடத்துல உங்களை இங்க வர வைக்கிறேன் பாரு. எப்படியா? நான் பத்திரி கொடுத்த சாபம் பண்ணிக்கோ. என்ன சாபம்? நீ போகும்போதே வர வைல இல்ல வெளி ஒதுக்கணும். புடி சாபம். அக்கா, போய் வாடி அங்க. அக்கா, நீங்க சின்ன மின்ன தலைமையில வச்சுட்டீங்க. நான் சின்ன பொண்ணு. சரி. நான் ஐயா பொண்ணு, நீங்க ஆம்பி அழாத இருப்பீங்க, நீங்க வயசானவங்க. சரி, எனக்கு எதனா ஒரு வயசு சொல்லுக்கா. ஏக்கா, ஆ, என்ன பண்ணலாம்? இப்ப நமக்கு கணவன் வேணும்னு சொன்னா ஆமா, நம்ம அண்ணனை வேண்டி அண்ணன் வந்தாதான் நமக்கு ஆக முடியும். அண்ணனை வேண்டினால் அவர் இல்லாத உடனே நட தேவை நடக்காது. சரி ஆகட்டும். கோபியே கொஞ்சோர மன்னா கோபால கண்ணா